கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி உங்கள் மத்தியில் வைக்கிறோம். இன்றைக்கு கடைசி காலத்தில் உயிர்த்தெழுதலை குறித்தோ உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்தோ சபைகளிலே இல்லை, குடும்பங்களிலே இல்லை, சமுதாயத்தில் இல்லை. ஆனவனால்தான் சபை அப்படி அமர்ந்து கிடக்கிறது. ஒரு எழுப்புதல் இல்லை. ஆதி திருச்சபையில் எழுப்புதல் வேகமாய் பரவ காரணம் என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறிந்தார்கள், அனுபவித்தார்கள், அறிவித்தார்கள். ஆனவனால்தான் பவுலப்போஸ்தலனும் பேதுரு ஆதி திருச்சபையில் இருந்த எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் படிக்கும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 3 வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்க. அவர்களை நடுவிலே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையிலே எந்த நாமத்திலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனங்களே, அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியம் மானான் என்று நீங்கள் இன்று எங்களை விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவன் உங்களுக்கு முன்பாக நிற்கிறான் என்று இந்த வசனம். நல்லா கவனிங்க. ஆதி திருச்சபையில் இந்த பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ண போகிறாங்க. அப்போஸ்தலர்கள் போகும்போதே சப்பானி ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, அதை என்கிட்ட நிற்கத்து கொடுக்கல, ஆனால் எனக்கு உள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமை நான் உனக்கு தர்றேன்னு சொல்லி அவனை தொடுறாங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடங்க. அவன் எழுந்து நடந்த உடனே திரளான கூட்டம் சீசர்களை அப்படியே சார்ந்திருந்தது. அப்படி சார்ந்திருக்கும் பொழுது பிரதான ஆசாரியர்கள், சதிசெயர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, நீங்கள் எந்த நாமத்தினால எந்த வல்லமையினால இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு ரொம்ப தெளிவாக அழகாக பேசுகிறான். என்ன பேசுகிறான் தெரியுமா? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக பேசுகிறான், தைரியமாக பேசுகிறான். காரணம் அதான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைங்க. எஸ், தைரியமாக பேசுகிறான், திடமனதாக பேசுகிறான். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இவனுக்கு இந்த சர்வாங்க சுகம் உண்டாகியிருக்கிறது என்று சொல்லும். பிரியமான தேவச்சனமே, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து இனிவரும் காலங்களில் எல்லா சபைகளும், எல்லா ஊழியக்காரரும், எல்லா தீர்க்கதரிசிகளும், எல்லா அப்போஸ்தலர்களும் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து தெளிவாய் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி உங்களுக்கு மத்தியில் வைக்கிறோம். சும்மா ஒன்றும் போடலை காணொலியை. யூடியூப் யார் வேணாலும் போடலாம், என்ன வேணாலும் போடலாம், அப்படி பிரச்சனை கிடையாது. ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிர்த்தெழுதலுக்குள் இருக்கிற வல்லமையும் நாம் அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அதை வெளியே கொண்டு போக வேண்டும். அப்படிதான் சீசருடைய தொகைகள் பெருக ஆரம்பித்தது. திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். சபை பெருக ஆரம்பித்தது. சபைக்குள்ளே உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து பேசும் பொழுது ஜனங்களுக்கு பயம் உண்டாக ஆரம்பித்தது. ஆச்சரியமாக இருக்கிறது. இது எப்படி? சப்பானி எழுந்துறான், குஷ்டரோகி சொஸ்தமாகிறான், மரித்தோர் எழுந்திருக்கிறான். எப்படி? அதாங்க உயிர்த்தெழுந்த வல்லமை. உங்க ஆவி ஆத்ம சரத்துக்குள்ள இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள். சும்மா இருக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். நாம் செபிப்போமா? இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை குறித்து நாம் அறியணுங்கிற அந்த காணொலி. மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரரே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை நீர் எழுப்பினால் அந்த எழுப்புதலினுடைய வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரவேசித்து, சபைகளுக்குள்ளே பிரவேசித்து, ஒரே ஏகமயமாய் கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்காக இந்த கடைசி காலத்தில் இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினாலே அநேக கட்டுகள், நுகங்கள் உடைக்கப்பட்டு அசுத்தாவிகள் வெளியேறி பெரிய மாற்றத்தை உண்டாக்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும். கிருபையுள்ள வசனத்தை ஒப்பு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.